அழிஞ்சு வர பாரம்பரிய தீமண்டங்களில் ஒன்று இந்த பனை ஓலை கொழுக்கட்டை. பனை மரத்துக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது. பனை மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே பயனுள்ளது தான். ஆனால் பனை ஓலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. நம்ம தமிழ் எழுத்தை எழுதினது பனை ஓலையில் தானா. கவிஞர் வாலி ஐயாவோட ஒரு கவிதை இருக்குது, தமிழ் காத்த பனை அப்படின்ட்டு. அதில் ஒரு சில வரிகளில் வாலி ஐயா சொல்லியிருப்பார், நட்டோரே நம் பாமரம் தீர்த்தது பனை மரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பனை ஓலையில் ரொம்ப பாரம்பரியமாக செய்யக்கூடியது இந்த கொழுக்கட்டை. நான் ஒரு அரைப்படி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு ஒரு 3 தேக்கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வெறும் சட்டியில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். 3 தேக்கரண்டி எள்ளு, இதையும் நல்லா வறுத்து பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஒரு காஞ்ச துணியில் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிற மாவை போட்டு நல்லா கொதி வந்த பிறகு இட்லி சட்டியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கும்போது கொழுக்கட்டை நல்லா மெதுவாக வரும். நம்ம செய்ய போகிற கொழுக்கட்டைக்கு நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா துருவிட்டு பாகு காய்ச்சும் போது பாகு நல்லா சீக்கிரமே தயாராகிடும். வெள்ளைப்பாகு செய்கிறதுக்கு நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். 1க்கு 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டிங்கனாவே போதும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டையில் எல்லா பாகுமே உபயோகப்படுத்த முடியும். மாவு வேக வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி கட்டி போட்டுச்சுன்னா கவலைப்படாதீங்க. கையை வச்சு நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா மாவெல்லாம் நல்லா உதிர்ந்துடும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாகு சேர்க்கும்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். மாவு, எள்ளு, பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் தயார் பண்ண பிறகு கடைசியாக வெள்ளைப்பாகு செய்யுங்க. அப்போ தான் வெள்ளைப்பாகு நம்ம மாவோடு கலக்கும்போது சூடாக இருக்கும், நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு இப்போ பக்குவமாக தயாராகிடுச்சு. மாவை பிசைஞ்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அதை அப்படியே தனியாக வச்சுருங்க. மாவு கொஞ்சம் கெட்டிப்பட்டுருந்துச்சுன்னா கொழுக்கட்டை செய்யும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் இலக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பனை ஓலையை எடுத்து அதோட உள் பாகத்தில் கொழுக்கட்டை மாவை உள்ளே வச்சுருங்க. இன்னொரு பனை ஓலையை எடுத்து அதை இந்த மாதிரி மூடி ஒரு கயிறு வச்சு கொழுக்கட்டையை நல்லா கட்டிடுங்க. இதே மாதிரியே நம்மள்ட்ட இருக்க எல்லா மாவையுமே பனை ஓலை கொழுக்கட்டைக்கு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பனை ஓலை கொழுக்கட்டையை உள்ளே வச்சு அடிக்கிடலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா வேக விடுங்க. வெந்து இந்த இலையோட நிறம் கொஞ்சம் மாறும். மாறின பிறகு நீங்கள் இந்த கொழுக்கட்டையை எடுக்கலாம். இப்போ சுவையான நம்ம பாரம்பரிய பனை ஓலை கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நன்றி.